கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பாகம். நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. ராஜ் மற்றும் சேகர் 2 பேரும் சிறு வயது முதலே நல்ல நண்பர்கள். ஒன்றாய் பள்ளி படிப்பை முடித்தனர். கல்லூரி படிப்பையும் ஒன்றாக சேர்ந்து முடித்தனர். இருவரும் MBA படித்திருந்தனர். ஒன்றாக சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தனர். நல்ல நட்புடன் இருந்ததால் அவர்கள் செய்த தொழில் நன்றாக வளர்ந்து வந்தது. ஆனால் சேகர் தன்னோடு சில நண்பர்களை சேர்த்து கொண்டிருந்தான். அவர்கள் இவனுக்கு தேவையில்லாத சில காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தனர். அதில் ஒன்றுதான் சூதாட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு அடிமையாகி விட்டான் சேகர். அங்கு சூதாட்ட இடத்திற்கு சென்ற பிறகு போதை பழக்கத்திற்கு அடிமையாக ஆரம்பித்தான். அதனால் முன்போல் தொழிலை திறம்பட செய்ய முடியவில்லை. தன்னுடைய பங்கை தனக்கு பிரித்து தரும்படி தன் நண்பன் ராஜுவிடம் சண்டை போட்டு பிரித்து கொண்டு போய்விட்டான். ஆனால் உண்மையான நண்பன் ராஜ் அவனிடம் முழுவதும் கொடுக்காமல் கொஞ்சம் பணத்தை அவன் பேரில் வங்கியில் போட்டு வைத்தான். நாட்கள் செல்ல செல்ல பணம் மற்றும் சொத்துக்களை இழக்க ஆரம்பித்தான். கடைசியில் அவன் தந்தை அவனுக்காக கட்டியிருந்த அவனது வீட்டை அடமானமாக வைத்து சூதாடி தோற்றுவிட்டான். இப்போது அந்த சூதாட்ட நபர்கள் இவன் வீட்டை ஜப்தி செய்ய கோர்ட் நோட்டீஸ் அனுப்பினர். சேகர் ராஜுவிடம் சொல்லி கதறி அழுதான். சேகர் ஜப்தி செய்ய சொன்ன நபரிடம் ராஜுவை கூட்டி சென்றான். ராஜு அவனிடம் பேசி இவன் கட்ட வேண்டிய தொகையை கட்டி அந்த வீடு ஜப்தி ஆகாதபடி ஞானமாய் நடந்து காத்து கொண்டான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, எப்படி ராஜு தன் எதிராளியிடம் நல்மனம் பொருந்தினானோ அப்படியே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன காரியங்களில் சீக்கிரமாய் ஆண்டவரோடு நல்மனம் பொருந்து. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஆண்டவருக்கு பிரியமான பலி கீழ்ப்படுகிறதே. வீழ்ந்த இடத்தில் இருந்து மீண்டும் எழும்பி ஆண்டவரோடு நல்மனம் பொருந்து, அதுவே ஆண்டவருக்கு பிரியமான பலி. கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, உம்மை மறந்து போன நாட்களை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். மீண்டும் புது மனிதனாய் உம்மை நோக்கி வருகிறோம். எங்களை உம்மிடத்தில் தகனமாய் தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.